கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். தேவன் இந்த நாளுக்காக கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 25வது வசனத்தை நாம் தியானிப்போமாக. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது, the liberal soul shall be made fat. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உதார குணம், இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நம்மில் எத்தனை பேருக்கு இந்த உதார குணம் உண்டு? இது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலை. நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக நேரங்களில் நாம் உண்டு, நம்முடைய வேலை உண்டு, நமக்காகவே நாம் வாழ்கிறவர்களாக இராமல், நாம் பிறருக்காகவும் மற்றவர்களுடைய நன்மைக்காகவும் மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் பிறரையும் நாம் நினைக்கிறவர்களாயும் வாழும் பொழுது அது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் நமக்கு கொடுக்கிறது. அதை குறித்து வேதம் சொல்லுகிற பொழுது, உதார குணமுள்ள மனுஷன் அவன் செழிப்பான், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காணப்படுவான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தில் வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். இங்கே உற்சாகத்தை பற்றி பவுல் அப்போஸ்தலர் இந்த கொரிந்தியர் திருச்சபைக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதை குறித்து தேவன் பிரியப்படுகிறவர் அல்ல, நாம் எப்படி கொடுக்கிறோம் என்பதுதான் கர்த்தர் பார்க்கிறார். தேவனுக்கு நம்முடைய பொருளோ நம்முடைய பொண்ணோ வெள்ளியோ இம்மைக்குரிய எந்த காரியமோ தேவனை பிரியப்படுத்தாது. மாறாக நம்முடைய இருதயத்தில் உள்ளதான அந்த நம்பிக்கைக்குரிய அந்த விசுவாசத்திற்குரிய கிரியைகளை தான் கர்த்தர் காண்கிறவராய் இருக்கிறார். ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படியோ அவருடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். வேதம் சொல்லுகிறபடி இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். அதே போல இந்த வசனத்திலே ஒரு மனுஷன் அவன் உற்சாகமாய் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய இருதயம் அதற்கேற்ப உற்சாகம் உள்ளதா இருந்தாலே ஒழிய உற்சாகமாய் கொடுக்கவும் முடியாது. சிலருக்கு இருக்கலாம், பல கோடி சொத்துக்கள் இருக்கலாம், ஆனால் கொடுக்க மனமில்லாதவர்களாய், ஏழைகளுக்கு இறங்க மனமில்லாதவர்களாய், தரித்திரரை நேசிக்க அந்த எண்ணமற்றவர்களாக, அவன் எல்லாவற்றையும் விட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறவர்களாக கூட இருப்பார்களே ஒழிய, ஆனால் தங்களுக்கு தேவர் கொடுக்கின்ற அந்த செழிப்பில் ஆசீர்வாதத்தில் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு சில ஏழைகளை நாம் நேசிக்கலாம், போஷிக்கலாம், இறங்கலாம் என்று சொல்லி அந்த இரக்க குணம் அற்றவர்களாகவே வாழ்ந்து கடந்து போகிறவர்களாக இருக்கிறார். ஆனால் பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிக்கிறது என்ன? இந்த பூமியிலே நாம் வாழ்கிற நாட்கள் எல்லாம் நமக்காகவே நாம் வாழ்ந்து விடாமல் பிறருக்காகவும் வாழ்கிறவர்களாய், பிறருக்கு இறங்குகிறவர்களாய், பிறரை நேசிக்கிறவர்களாய், பிறரை அவன் உற்சாகத்தோடு கூட அவன் உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உதார குணமுள்ள மனுஷன் அந்த ஆத்துமா அவன் செழிப்பா இருப்பான். அவன் இறக்க இறக்க சுரக்கிற கிணறை போல தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறவனாய் இருப்பான். பரிசுத்த வேதாகமத்திலே தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 9:9, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். வேதத்தில் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். பார்த்தீங்களா? வாரி இறைத்தான் என்று சொன்னால் எங்கேயோ கொண்டு போய் கொட்டுறதில்ல, ஏழைகளுக்கு கொடுப்பது, எளியவர்களை நேசிப்பது, ஆதரவற்றவர்களை, திக்கற்றவர்களை, கைவிடப்பட்டவர்களை நாம் அவர்களை நேசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறது, அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இது வேதாகமத்தில் ஏற்கனவே எழுதப்பட்ட ஒன்று. பக்தனாகிய தாவீது சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 112ஆம் சங்கீதம் 9வது வசனத்தில் இதை குறித்து நாம் பார்க்கலாம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 112 9வது வசனம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அவருடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். உன் வாழ்க்கை ஆமென் உயர்த்தப்படும். நீ செழிப்பாயிருப்பாய். இந்த சங்கீதம் 112 9 சொல்லப்பட்டிருக்கிறபடி அவன் வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் சொல்லப்பட்டிருக்கு, நிற்கும். உன் நீதி நிற்கும். உன் நீதியின் கிரியைகளுக்கு தக்க பலன் கர்த்தர் நிச்சயமாகவே கொடுப்பார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு வாரி இறைக்கிறார்கள், ஆனால் எங்கே இறைக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். இன்றைக்கு அநேகர் செய்கிறார்கள், ஆமென், விருதாவாய் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிரயோஜனமற்ற நிலையிலே தங்களுடைய பொருட்களையும் வருமானங்களையும் செலவழித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரோ நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனை என்ன? அவன் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிரயாசத்தின் பலனை, நம்முடைய எல்லாம், ஒருவேளை நம்ம கஷ்டப்பட்டு நாம் எல்லா வேர்வை சிந்தி சம்பாதித்த ஒரு பணமாக இருந்தாலும் கூட அதில் ஒரு பங்கு ஏழைகளுக்கென்று நாம் கொடுக்கும் பொழுது, நியமிக்கும் பொழுது, மெய்யாய் கடவுள் நம்மை ஒருபோது கைவிடவே மாட்டார். ஏனென்றால் அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவனாய் இருப்பான். நாம் ஏழைகளை நேசிக்க வேண்டும். திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள் ஏராளமானோர் இந்த பூமியில, இந்த உலகத்தில் உண்டு. நமக்கு தெரியும். நாம் அவர்களை நேசிக்கணும். சாலையோரங்களில் அந்த கிடக்கிற பிச்சைக்காரர்கள் அல்லது முற்றிலும் ஊனமுற்றவர்களாக, ஆதரவற்றவர்களாக, பிச்சைக்காரர்களாக தெருவோரங்களில் கிடைக்கின்ற அப்பேற்பட்டவர்களை பார்க்கும் பொழுது நாம் கடந்து போகிறவர்களாக இல்லாமல் நல்ல சமரையனை போல வேத வசனத்தின்படி குற்றூராய் கிடந்த அவனை நல்ல சமரையன் ஒருவன் வந்து அவரை ஆதரிக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய காயங்கள் மேல் தன்னுடைய எண்ணெய் வார்க்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவனுக்குரிய காரியங்களை, உபசரிப்பின் காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில நாம் அப்படி செய்யும் பொழுது நம்முடைய கடவுள், நாம் ஆராதிக்கின்ற தெய்வம், ஜீவனுள்ள தேவன், நம்மை காண்கிறவர், நிச்சயமாகவே நமக்கு பலன் கொடுப்பார். ஏனென்றால் கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 20:15 வாசிக்க கேட்போம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றான். கர்த்தர் சொல்லுகிறார், இங்கே எஜமான் சொல்லுகிறார், என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? உண்டு. நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வருமானத்தின் மேல் அல்லது நம்முடைய உடைமைகள் மேல், நம்முடைய பொக்கிஷங்கள் மேல் நமக்கு அதிகாரம் உண்டு. அது எப்படி வேண்டுமானாலும் செலவழிக்கலாம். ஏனென்றால் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு நாம் சம்பாதித்தது. என் தேவன் அதை குறித்து ஆண்டவர் எல்லாமே கேட்கல. ஆனாலும் உன்னுடைய மனம், உன்னுடைய குணம் அது தயால குணமா இருக்குமே என்றால் தேவன் அதை பார்த்து அதற்கான பலனை கொடுப்பார். கர்த்தர் சொல்லுகிறார் இங்க, நான் தயாளனா இருக்க நீங்கள் ஏன் மண்கண்ணனா இருக்கிறீர்கள்? இது ஏன் இவர்களுக்கு செய்கிறீர்கள்? இது ஏன் அவர்களுக்கு செய்கிறீர்கள்? ஏன் இது இப்படி செலவழிக்கிறீர்கள் என்று சொல்ல நீங்கள் யார்? நான் தயாளன் என்பதை அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற கர்த்தர், ஆமென், நம்மை நடத்துகிற கர்த்தர், நம்மை உண்டாக்கின தெய்வம் தயாளன் என்பதை இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு பெயர் இருக்கலாம் தயாளன் என்று. எந்த அளவிற்கு நீங்கள் தயாளர்களாக இருக்கிறீங்க? எந்த அளவுக்கு நம்ம ஏழைகளை நேசிக்கிறீங்க? எத்தனை பேரை நம்ம காக்கிறவர்களாய், உபசிக்கிறவர்களாய், அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர்களாய், அல்லது நம்மால இயன்ற உதவிகளை செய்கிறவர்களாய் இருக்கிறோம். பிரியமானதோட பிள்ளைகளை, கர்த்தர் தயாளன் என்பதை பார்க்கிறோம். என் ஆண்டவர் உதார குணமுள்ளவர் என்பதை நம்மாலே பார்க்க முடியும். நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பதையும் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்க முடியும்.
இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற நம்மையும் தேவன் அவரை போலவே வாழ விரும்புகிறார். அவரை போல நாம் இருக்கணும்னு விரும்புகிறார். அட்லீஸ்ட் ஒரு 10%, 100% நாம் அப்படி வாழ்ந்தால் தேவன் நிச்சயமா நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மால முடியாது. வேதம் சொல்லுகிறபடி யாவரோடும் சமாதானமா இருங்கள், கூடுமான அளவிற்கு. ஆமென். யாவரோடும் சமாதானமா இருங்கள். முடியாது. எல்லோரோடும் நாம் சமாதானமா இருக்க முடியாது. எல்லோரையும் நேசிக்க முடியாது. எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது. எல்லாரையும் அனுசரிக்க முடியாது. எல்லோரையும் ஆதரிக்க முடியாது. ஆனால் கூடுமான அளவிற்கு, உங்களால முடிந்த அளவிற்கு நாம் என்ன செய்யலாம்? நேசிக்க முடியும், அன்பு செலுத்த முடியும், அரவணைக்க முடியும், ஆதரிக்க முடியும், உதவி செய்ய முடியும். அந்த மனம் நமக்குள்ள இருந்தால் நிச்சயமாகவே நாம் அதை செய்வோம். இருதயம் தான். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு மனம் இருக்குமானால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை செய்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய நினைவுகள் தூங்க விடாது. நம்முடைய எண்ணங்கள் நம்மை படுக்க விடாது. யாருக்காகிற ஒருவருக்கு நன்மை செய், போய் நன்மை செய் என்ற அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில இந்த பூமியை விட்டு கடந்து போகும் முன்னே நாம் ஒரு சில ஜனங்களுக்கு, ஒரு சிலருக்கு, ஒரு கூட்டத்திற்கு நன்மை செய்கிறவர்களாய், உதவி செய்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆமென். பேதுரு, யோவான் என்று சொல்லக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் அவர்களிடத்தில் பொன்னும் இல்லை, வெள்ளியும் இல்லை, ஆனாலும் மக்களுக்கு தேவனுடைய வல்லமையினாலும் அந்த அபிஷேக வல்லமையினாலும் நன்மை செய்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்காக வேண்டுதல் செய்தார்கள். அவர்களுக்காக இறைவனிடத்தில் வேண்டுதல் செய்தார்கள். அவர்களுக்காக ஜெபித்தார்கள். ஆமென். அவர்களை சுகப்படுத்தினார்கள். அவர்களால் இயன்றதை அவர்கள் முயற்சித்தார்கள், செய்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்கிற உங்களையும் கர்த்தர் அப்படி மாற்றுவாராக. ஆண்டவர் தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவனாய் இருக்கிறார். ஆமென். தயவுள்ளவர்களாய் நாம் வாழ்ந்தால் நிச்சயமா தேவனும் நமக்கு தயாளனாய் இருந்து நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி நமக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களை தந்தருளுவார். நாம் உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது தேவன் அதில் பிரியமாய் இருப்பாராம். எவ்வளவோ நெருக்கத்தின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில, நாம் அநேக தேவைகள் மத்தியில இருக்கலாம். ஆனாலும் கூட நாம் அந்த இருதயத்தின் நிறைவாலே உதார குணத்தோடு நாம் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர், ஆமென், பரலோகத்தில் இருக்கின்ற நம்முடைய பிதாவானவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 11:24 வசனத்திலும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வார்த்தையை நாம் பார்ப்போம். நீதிமொழிகள் பக்தனாகிய சாலமோன் இப்படியாக எழுதுகிறார். எடுத்து வாசிக்கலாம். வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. வாரி இறைத்தும், வாரி இறைத்தும், அள்ளி அள்ளி கொடுத்தும், ஆமென், விருத்தி அடைவாரும் உண்டு. அநேகருக்கு தாராளமாக வாரி வழங்குகிற, ஆமென், வாரி வழங்குகிறவர்களாய் நாம் இருக்கலாம். திரளாக விதைக்கிறோம். இதனால நாம் ஒன்றும் குறைந்து விட மாட்டோம். தேவன் நிச்சயமே நம்மை ஆசீர்வதிப்பார். வாரி இறைத்தும் அநேகருடைய குறைகளை நிறைவாக்கியும் நேசித்தும் உதார குணத்தோடு நாம் வாழ்ந்தும் வேதம் சொல்லுகிறது விருத்தி அடைந்தவர்களும் உண்டு. நிச்சயமாய் நாம் உயர்த்தப்படுவோம், குறைந்து விட மாட்டோம், பயப்பட வேண்டியதில்லை. அதே நேரத்தில் பிசின்தனம் பண்ணியும் வேதம் சொல்லுகிறது, பிசினித்தனம் பண்ணியும் என்று சொல்லுவோம். பிசினாரி, கஞ்ச பிசினாரி என்று சொல்வார்கள். பிசினித்தனம் பண்ணியோ வறுமை அடைவாரும் உண்டு. அநேகருக்கு கொடுக்க மனம் இருக்காது. ஆமென். சாப்பிடுற அந்த கையோடு கூட காக்காவையும் விரட்ட மாட்டார்கள், ஓட்ட மாட்டார்கள். ஆமென். ஏன் என்று சொன்னால், ஒருவேளை அந்த கையில் ஒட்டிருக்கிற ஆகார துளிகள் கீழே வந்துச்சுன்னா அந்த காக்கா வந்து கொண்டு போயிடுமோ, நாய் தின்னுடுமோ. இது போல ஒரு பயங்கரமான ஒரு கஞ்சர்களாக இருப்பார். பிசினித்தனம் பண்ணுவது. பிரிமானதோட பிள்ளைகளை இப்படி வாழ்ந்தும், ஆமென், வேதம் சொல்லுகிறது வறுமை அடைந்தாரும் உண்டு. அவருடைய வாழ்க்கையில வறுமைகளை சந்திக்கிறார். இவர்கள் யாருக்கும் 10 பைசா செலவழிக்க மாட்டார்கள். யாருக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள். எந்த தர்மமும் பண்ண மாட்டார்கள். அன்பான பிள்ளைகளை, ஆனாலும் வறுமை, வறுமை, வருமானம் வருவது போல இருக்கும். ஆனால் வறுமையில வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்த விட மாட்டார், வெட்கமடைய விட மாட்டார். கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக,
கர்த்தருடைய வார்த்தையின் நிமித்தமாக, தேவன் சொன்ன வார்த்தையின்படி நாம் விதைக்கும் பொழுது, நாம் செய்யும் பொழுது, நன்மை செய்யும் பொழுது, கர்த்தர் அதற்கான பலனை, சம்பளத்தை நமக்கு வழங்குகிறவராயிருப்பார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறபடி வாரி இறைத்தார்கள். ஆமே, அவர்கள் செழிப்பாக இருக்கிறார்கள், அவர்கள் விருத்தி அடைகிறார்கள், ஆசீர்வாதமான நிலையில் இருக்கிறார்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 26வது வசனத்தையும் பார்ப்போம். நீதிமொழிகள் 21, 26. அவன் நாள்தோறும் ஆவலுடன் இச்சிக்கிறான், நீதிமானோ பிசினித்தனமில்லாமல் கொடுப்பான். ஒரு நீதிமான் கொடுக்கின்ற விஷயத்தில் எப்படி இருப்பான் என்று சொன்னால், பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான், கஞ்சத்தனம் இல்லாமல் கொடுப்பான், தாராளமாய் தயாளர்களாய் கொடுப்பார். காரணம், அவர் நீதிமான். நீதிமான், கர்த்தருடைய நீதி அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அவர்கள் தேவ பிள்ளைகள், உத்தமர்கள். ஆமென். எவரையும் நேசிக்க மனம் கொண்டவர்கள், நல்ல குணசாலிகளாக இருக்கிறார்கள். ஆம் பிரியமானதோட பிள்ளைகளே, இந்த உலகத்திலே உலகம் முழுவதும் நாம் ஆதாயப்படுத்தி நம்முடைய ஜீவனை நாம் நஷ்டப்படுத்தும் பொழுது நமக்கு என்ன பலன்? நம்முடைய வருமானங்கள் எல்லாம் நமக்காக, நம்முடைய சொந்தத்திற்காக, நம்முடைய மனம் போன போக்கில் செலவழித்தும் பயன்படுத்தியும் கடைசியில் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் செல்லும் பொழுது அங்கே நமக்கு ஒன்றுமே இருக்காது. ஆனால் இங்கே நாம் விதைக்கும் பொழுது இப்படியெல்லாம் தேவனுடைய நாமத்திலே, கர்த்தருடைய நாமத்திலே ஏழைகளையும் எளியவர்களையும் நாம் இறங்கி அவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது நம்முடைய பலன் பரலோகத்தில் மிகுதியாய் சேர்க்கப்பட்டிருக்கும். நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் அதுதான் விரும்புகிறார். பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், பூலோகத்திலே அல்ல. பூலோகத்தில் சேர்க்க வைக்கும் பொழுது பூச்சியும், ஆமென், புழுவும் அது அரிக்கும், அது வீணாக்கிடும். கள்ளர்கள், கொள்ளையர்கள் அது கொடுத்து கொண்டு போவார்கள். ஆனால் பரலோகத்தில் பத்திரமாக இருக்கும். அப்போ பரலோகத்தில் சேர்ப்பது எப்படி? இங்கே ஏழைக்கு இறங்க 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 தரித்திரர்களுக்கு நாம் உதவி செய்ய நம்முடைய பரலோக பேங்க்ல நம்முடைய பணம் என்கின்ற அந்த அக்கௌண்ட்ல போய் சேர். நிச்சயமாய் கர்த்தர் அந்த நாளிலே நம்முடைய பொக்கிஷத்தை நமக்கு திருப்பி கொடுப்பார். ஆமே, ஏழைக்கு நாம் இறங்கும் பொழுது, ஏழைக்கு நம் தரித்திரருக்கு நம்ம உதவி செய்யும் பொழுது கர்த்தர் திரும்ப கொடுப்பாராம். வேதம் சொல்லுகிறபடி மத்திய 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிறார், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமையானவர்களோடு கூட எதிர்த்து நிற்க வேண்டாம். ஆமென். ஒருவன் உனக்கு வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் நீ திருப்பி கொடு என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன? உன்னுடைய இருதயம் தயாளனாக இருக்கட்டும், உதார குணமுள்ளவனாக இருக்கட்டும், நன்மை செய்கிறவனவாக இருக்கட்டும். நாம் தீமை செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. 1 மைல் நடக்க சொன்னால் 2 மைல்கள் நடந்து போ என்றெல்லாம் கர்த்தர் இந்த வசனங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனம், இப்படி செய்வதனால நம்முடைய எதிரியையும் நாம் நண்பர்களாக்கி கொள்ள முடியும். எதிரிகளை நமக்கு ஆதரவாக நம்மோடு கூட சேர்ந்தவர்களாக நம்ம மாற்றிக்கொள்ள முடியும், நன்மை செய்கிறவர்களாக. அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 48வது வசனத்தில், மத்திய 5ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராயிருக்க கடவீர்கள். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் பூர்ண சர்க்குணர். அவர் பூர்ண சர்க்குணர், நல்ல குணம் படைத்தவர், சம்பூர்ண சர்க்குணர். குணாதிசயங்களிலே அவரை போன்றவர் வேறு எவரும் இல்லை என்பதை போல இந்த வசனம் சொல்லுகிறது. ஆமென். அவர் பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்று கர்த்தர் நமக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். உதவி செய்வதில், நன்மை செய்வதில், தர்மம் செய்வதில், பிறரை நேசிப்பதில், அன்பு காட்டுவதில், மற்றவர்களை அனுசரிப்பதில், ஆதரிப்பதில், அரவணைப்பதில், நேசிப்பதில், ஆமென், நம்முடைய கர்த்தரை போல நாம் வாழ வேண்டும் என்று இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானதோட பிள்ளைகளை,
கர்த்தர் இந்த உலகத்திலே நம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு 2 கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். 2 கட்டளைகளை நாம் அனுசரிக்க வேண்டும், கை கொள்ள வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார். அவைகள் என்னவென்று பார்த்து நாம் முடிப்போம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனங்களிலே இதை குறித்து நம்மாலே பார்க்க முடியும். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. பார்த்தீர்களா? பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம். பரிசுத்த தெய்வம் இந்த பூமியிலே தம்முடைய பிள்ளைகளாக வாழ்கிற நமக்கு கொடுத்த 2 கட்டளைகள் என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல நீ முதலாவது கர்த்தரிடத்திலே நீ முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லுகிறார். சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை நாம் என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடு, இருதயத்தின் ஆழத்திலிருந்து, அறகுறையா இல்லை, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும், பார்த்தீர்களா, முழு இருதயத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. முதல் கட்டளை, கர்த்தரை ஆராதிக்கின்ற விஷயத்துல நாம் இப்படி பர்ஃபெக்டாக செய்ய வேண்டும் என்பது கர்த்தருடைய ஆசை. 2வது கட்டளை, நாம் எப்படி கடவுளை நேசிக்கிறோமோ, எப்படி அன்பு கூறுகிறோமோ அதே போல வேதம் சொல்லுகிறது, ஆமென், உன்னை போல உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. நீ எப்படி உனக்கு நீயே அன்பு காட்டுகிறாயோ, உனக்கு நீயே நீ எப்படி உன்னை நேசிக்கிறாயோ, உன்னை எப்படி கவனித்துக் கொள்கிறாயோ, உன் சொந்த சரீரத்தை எவ்வளவாக கவனித்துக் கொள்கிறவனாய் இருக்கிறாயோ, அது போலவே தான் உன் அயலானையும் உன் மற்ற சகோதரனையும் உன் அருகில் இருக்கிறவர்களை அல்லது ஏழைகளை, எளியவர்களை, ஆதரவற்றவர்களை, கைவிடப்பட்டவர்களை அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று கர்த்தர் சொல்கிறார். உன் சகோதரனிடத்தில் அன்பு கூற தெரியாமல் நான் இறைவனிடத்தில் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது பொய்யன் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ காண்கின்ற உன் சகோதரனை நேசிக்க அறியாமல் காணாத தெய்வத்தை உன்னால் எப்படி அன்பு கூற முடியும்? நன்றாய் கவனிங்க. நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனை, நாம் முதலாவது தேவனை ஆராதிக்கிற விதம், தேவனை நேசிக்கின்ற விதம் முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு கடவுளிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். 2வதாக, இந்த பூமியில நாம் அருகில் இருக்கிற ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், அவர்களை நாம் அதிகமாக நேசிக்கணும். நம்மிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இப்படி அன்பு கூற வேண்டுமானால் நம்முடைய இருதயம் தயால இருதயமாக இருக்க வேண்டும். தாராளமான இருதயம் கொண்டதாக நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும். எனவே வேதம் சொல்லுகிறபடி உதார குணம் உள்ளது, அது செழிப்பா இருக்கு. உதார குணம் உள்ளவன் செழிப்பான். தேவன் நம்மை செழிக்கவே இந்த ஆலோசனைகளை கொடுக்கிறாரு ஒழிய நம்முடைய செழிப்பு தனிந்து போவதற்காகவோ குறைந்து போகுவதற்காகவோ அல்ல. பிரியமான தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை விசுவாசித்து கர்த்தருக்கென்று நாம் ஊழியம் செய்வோம். கர்த்தருடைய பெயராலே நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிவோம். கர்த்தர் நமக்கு துணை நின்று நம்மை செழிப்பாக்குவார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you.